ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிறதுக்கு சிபிஎஸ்இ சிலபஸில் 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 5th சம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ 6th சம்க்கு பார்ப்போம். டைரெக்டாக சம்முக்கு போயிடலாம். எக்ஸ்பிளைன் ஒய் 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 are composite. ஏன் இது இந்த நம்பரையும் காம்போசைட் நம்பர்னு சொல்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுக்கு என்ன தெரியணும்னா, காம்போசைட்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல நம்ம இம்பார்ட்டண்டா என்ன தெரியணும், இப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். நம்பர்ஸ் ஆர் 2 டைப்ஸ். நம்பர் வந்து 2 டைப். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரைம், செகண்ட் ஒன் வந்து காம்போசைட். பிரைம் நம்பர்ஸ்னா என்னது? இட் கேன் பி டிவைடட் பை 1 and only itself. ஓகேவா? 1ஆல டிவைட் ஆகும் அல்லது அதே நம்பரால தான் அந்த நம்பர் டிவைட் ஆகும். அப்படி இருக்கிற நம்பர்ஸ் வந்து என்ன நம்பர்? பிரைம் நம்பர்ஸ். இட் கேன் பி டிவைடட் பை 1 and only itself. எக்ஸாம்பிள் வந்து 2 வந்து அதால டிவைட் ஆகும், 1ஆல டிவைட் ஆகும். 3 அப்படித்தான், 5 அப்படித்தான், 7 அப்படித்தான், 11 அப்படித்தான். ஓகேவா? அது அதாலையும் அந்த 1ஆலையும் தான் டிவைட் ஆகும். சோ இந்த நம்பர்ஸ்லாம் என்னது? பிரைம் நம்பர்ஸ். ஓகேவா? 2னா 2 1. ஓகேவா? 2 into 1. சோ இந்த இது வந்து பிரைம் நம்பர்ஸ். இந்த மாதிரி உள்ள நம்பர்ஸ்லாம் என்னது? பிரைம் நம்பர்ஸ். காம்போசைட் நம்பர்ஸ்னா என்னது அப்படின்னா, have factors other than 1 and itself. அதர் தென் 1ஆல டிவைட் ஆனா அது காம்போசைட், அப்படி ஆப்போசிட். ஓகேவா? இப்ப இதெல்லாம் எக்ஸாம்பிள் பாருங்க. 4 6 8 9. ஓகேவா? 1 தவிர வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆனா அது இந்த காம்போசைட் நம்பர்ஸ். ஓகே, இப்ப 6 எடுத்துக்கோங்க. 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும்? 2 வரும். 2 போட்டோம்னா இங்க 3 வரும். 3 போட்டோம்னா 1 வரும். உங்களுக்கு 2 3 1. 1 விட்டுட்டு 3ஆலையும் டிவைட் ஆகுது, 2ஆலையும் டிவைட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி வேற 2 நம்பர்ஸ் ஆலையும் டிவைட் ஆனால் அது என்ன நம்பர்? காம்போசைட் நம்பர். அவ்வளவுதான். சிம்பிளா ஜஸ்ட் சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்ப நம்ம சம்முக்கு போயிடலாம். ஓகேவா? சொல்யூஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 7 into 11 into 13 plus 13ங்கிறது ஏன் நம்ம காம்போசைட் நம்பர்னு சொல்றோம்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இதுல 13 ரெண்டும் காமனா இருக்கனால ஒரு 13 ஃபர்ஸ்ட் இந்த இதுல 13 இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த 13 மட்டும் நான் வெளியில வச்சுக்கிறேன். இன்ட்டு இந்த 7 இன்ட்லயே தான் இருக்கு. இந்த 7 அப்படியே போட்டுக்கிறேன். இன்ட்டு 11 அப்படியே போட்டுக்கிறேன். இன்ட்டு இந்த 13க்கு பதிலா 1 போட்டாச்சு. இங்கே அதே பிளஸ் சிம்பிள் தான் போடணும், மாத்தி போட்டுறாதீங்க. 13 வெளியில இருக்கனால 1. ஓகேவா? 13 பிளஸ் 1னா 13 பிளஸ் 13. ஓகேவா? 13 into 7னா 13 into 7 தான். 13 into 7. 13 into 11னா 13 into 11 தான். ஓகேவா? 13 into 1னா 13. ஓகேவா? அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். ஈக்குவல் டு 13 into 7 into 11னா 77. அப்புறம் 77 into 1னா என்னது? 77 தான். பிளஸ் அந்த 1 அப்படியே போட்டுக்கிட்டேன். சோ 13 into 77 பிளஸ் 1னா என்னது? 78. 13ங்கிறது நம்ம எதால டிவைட் பண்ணோம்னாலும் அந்த 13ஆல டிவைட் பண்ணாதான் அது வந்து 1 ஒரு வேற எதாலையும் டிவைட் பண்ண முடியாது. சோ அந்த 13 அப்படியே வச்சுக்கோங்க. இதுல இருந்து இந்த 78ங்கிறத நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போம். 2ஆல டிவைட் ஆகும் 39, 3ஆல டிவைட் ஆகும் 13, 13ஆல டிவைட் ஆகும் 1. சோ இத்தனை நம்பரால டிவைட் ஆகுது ஆக்சுவலா. ஓகேவா? 13 2 3 13. அப்புறம் ஃபைனலா என்ன எழுதிக்கலாம்? 13 13 2 3. அப்ப 2-3 நம்பரால டிவைட் ஆகுது. 1ஆலையும் அதே நம்பரால மட்டும் டிவைட் ஆகிறத மட்டும்தான் நம்ம பிரைம் சொல்லுவோம். அப்படி 2-3 நம்பரால டிவைட் ஆகிறத நம்ம என்ன சொல்லுவோம்? காம்போசைட் நம்பர்ஸ் சொல்லுவோம். சோ ஓகேவா? சோ என்ன எழுதிடலாம்? இட் இஸ் எ காம்போசைட் நம்பர். அவ்வளவுதான். அடுத்து செகண்ட் சம் பார்ப்போம். அதுல கொடுத்திருக்க செகண்ட் சம் பாருங்க. 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல 5 இருக்கு. அந்த 5 மட்டும் நம்ம வெளியில வச்சுக்கிறோம். வழக்கம் போல இன்ட்டு சிம்பிள் போட்டுட்டு 7 into அந்த 6 அப்படியே வச்சுக்கிறோம். அப்புறம் இதுல வந்து 5க்கு பதிலா என்ன ஆகும்? 1 ஆயிரும். இன்ட்டு அந்த 4 அப்படியே இருக்கும், 3 அப்படியே இருக்கும், 2 அப்படியே இருக்கும், இன்ட்டு 1 அப்படியே இருக்கும். அப்புறம் இந்த பிளஸ் போட்டுட்டு 5ங்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம்? 1 போட்டுக்கலாம். ஓகேவா? சோ 7 into 6னா 42, 42 into 1னா 42, 42 into 4னா 168, 168 into 3னா 504, 504 into 2னா 1008, 1008 into 1னா 1008. சோ இந்த 5 into 1008 பிளஸ் அந்த நம்பர் என்னது? 1. ஓகேவா? 5 into 1009. ஓகேவா? சோ 2 நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? அதாவது
உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருக்க அந்த ஒரு நம்பரும் அந்த ஒன்னாலையும் டிவைட் ஆகிற நம்பர் மட்டும்தான் பிரைம், மித்ததெல்லாம் காம்போசிட் நம்பர். ஸோ இதை எப்படி எழுதிடலாம், இட் இஸ் எ காம்போசிட் நம்பர்னு எழுதிடலாம். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இதுக்கு ஆன்சர் எழுதலாம். பிரைம்னா என்ன, காம்போசிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆன்சர் ஈஸியா பண்ணிடலாம். ஏதாவது இந்த சம்ல டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.